வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் ஒவ்வொரு காணொலிகளை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த காணொலிகளில் நீங்கள் அறியாத பல செய்திகளைத்தான் நான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உண்மையிலே ஒரு 2 நிமிடம் அந்த காணொலிகளை நீங்கள் செலவழித்தால் தெரியாத பல செய்திகளை நான் சொல்லியிருப்பேன். அதுபோல எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நான் வெளியிடக்கூடிய காணொலிகள் எல்லாம் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். அது எங்களுடைய வளர்ச்சிக்கும் அது உகந்ததாக இருக்கும். நான் தொடர்ச்சியாகவே தேடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த காணொலிகள் எல்லாம் தமிழ் சார்ந்த விடயங்கள், ஆன்மீகம், கலை, கவிதை, கட்டுரை போன்ற ஏதாவது ஒரு அறியாத செய்தியைத்தான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று கூட அப்படித்தான் ஒரு அறியாத செய்தியை எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். உலகத்தின் முதல் பெண் ஆண் யார் என்றால் நாம் உடனடியாக கண்ணை மூடி சொல்லிவிடுவோம், ஆதாம் ஏவாள் என்று. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை ஒத்துக்கொள்வதில்லை. அவர்களை பொறுத்த மட்டில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு கருப்பு நீக்ரோ பெண் தான் முதலாக தோன்றினாள் என்பதுதான் அவர்களுடைய ஆய்வின்படி சொல்லக்கூடிய விடயம். காரணம், அவர்கள் கடற்கரை பகுதியிலே ஒரு பாறையின் மீது ஒரு கால் தடத்தை கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த கால் தடம் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னானது, அது ஒரு பெண்ணுடைய கால் தடம். அந்த பெண் கருப்பு நீக்ரோ என்கின்ற விடயத்தை கண்டுபிடித்தார்கள். எனவே இன்று ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில் உலகத்தில் தோன்றிய முதல் பெண் ஒரு கருப்பு நீக்ரோ என்பதுதான் பதிவு. இது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. இந்த மனிதன் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா பகுதிகளாகத்தான் இருக்கும் என்பதுதான் எல்லா ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் தற்பொழுது இலங்கையிலே ஒரு இடத்திலே ஒரு அகழ்வாராய்ச்சி செய்கிறார்கள். அப்படி அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் ஒரு சில பொருட்களை கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த பொருட்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது நாக பாம்பை மையப்படுத்திய செய்திகள் கிடைக்கின்றது. அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்படி என்றால் நாகர் என்கின்ற வார்த்தையும் தமிழர்களுக்கும் இல்லே ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகின்றது. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த நாகர் என்கின்ற அந்த நாகப்பாம்பை மையப்படுத்திய ஒரு கதை அல்லது ஒரு கருத்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஆப்பிரிக்கா கண்டத்திலும் இது சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோன்றியவன் தமிழனாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் வைக்கக்கூடிய பதிவு. நாம் இப்பொழுது ஆய்வுகளை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இதுக்குள் நான் வரவில்லை. அந்த ஆப்பிரிக்காவை மையப்படுத்திய செய்திகள் வருகின்ற பொழுது ஆப்பிரிக்காவில் மிக மிக நாம் வியந்து பார்க்கக்கூடியது அவர்களுடைய கதைக்களம். அவர்கள் நிறைய கதைகள் சொல்வார்கள். ஆப்பிரிக்காவை மையப்படுத்தி நிறைய கதைகள் சொல்வார்கள். இந்த கதைக்களத்தை நாம் ஒவ்வொரு களங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது கூட ஒரு சில எழுத்தாளர்கள் ஆப்பிரிக்கா கதைகளை இங்கு மொழிபெயர்த்து அவர்கள் தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி ஆப்பிரிக்காவில் சொல்லப்பட்ட ஒரு கதையும் ஜப்பானில் சொல்லப்பட்ட ஒரு கதையும் உங்கள் முன்னால் எடுத்து வைத்தால் எவ்வளவு அழகான கற்பனை திறன் அன்றைய காலகட்டத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்காவை பொறுத்த மட்டில் அவர்கள் சிலந்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். காரணம், சிலந்தி அவர்களுக்கு ஒரு தத்துவ ஞானி போல. ஏனென்று கேட்டீர்கள் என்றால், சிலந்தி தான் கட்டுகின்ற அந்த கூட்டை இன்னொருவரை கூட்டி கட்டாது, தானே தான் அந்த கூட்டை கட்டும். அதுபோல அந்த கூட்டை கட்டுவதற்கு அது எடுக்கக்கூடிய முயற்சி கடைசி வரை அது அந்த முயற்சியை கைவிடாது. பல தடவை அது கட்ட முடியாமல் கீழே விழுந்தால் கூட மீண்டும் மீண்டும் ஏறி கட்டும். அதுபோல கூட்டை சிறிய கூட்டாக அது கெட்டாது. அது பெரிய வலையாகத்தான் ஒரு கூட்டை கட்டி அமைக்கும். இதனால் தான் ஆப்பிரிக்கா மக்கள் சிலந்தியை தங்களுடைய தத்துவ ஞானியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். எனவே சிலந்தியை மையப்படுத்தி நிறைய கதைகள் அவர்களிடம் பேசுபடும் பொருளாக உண்டு. அங்கு அதாவது ஆப்பிரிக்கா அந்த கதையிலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, பச்சோந்தி ஒன்று உண்டாம். இந்த பச்சோந்தி என்ன செய்யும் என்றால், மழை பெய்யென்றால் மழை பெய்து விடுமா. ஒரு நாள் ஒரு சிலந்திக்கு மழை தேவைப்படுகிறது. எப்படி மழையை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இந்த சிலந்திக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக அந்த பச்சோந்தியிடம் போகிறது. பச்சோந்தியை பார்த்து, பச்சோந்தியே எனக்கு நீ இந்த மழை வருவதற்கான ஒரு ஏற்பாடை செய் என்று குறிப்பிடுகின்றது. அதற்கு பச்சோந்தி இல்லை, என்னால் முடியாது என்று சொல்கின்றது. பச்சோந்தியுடைய முதுகில் 2 தட்டு தட்டினால் மழை தானாக பெய்யும் என்பது ஒரு ஐதீகம். எனவே இந்த விடயத்தை சிலந்தியிடம் பச்சோந்தி சொல்கின்றது. சிலந்தி உடனடியாக அந்த பச்சோந்தியை 2 தட்டு தட்டுகின்றது. மழை பெய்கின்றது. சிலந்தி தட்டிய வேகத்தில் பச்சோந்தி மரணத்தை தழுவி விடுகிறது.
எனவே இந்த பச்சோந்தியை கீழே போடக்கூடாது, இதை தூக்கி கொண்டுதான் நீ செல்ல வேண்டும் என்று சிலந்திக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்து விடுகிறார் அந்த நாட்டு மன்னன். உடனடியாக இந்த சிலந்தி அந்த பச்சோந்தியை தூக்கி கொண்டு செல்கின்றது. இந்த சிலந்தியால் தூக்கி கொண்டு செல்ல முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சோர்வடைந்து விடுகிறது. அப்பொழுது வழியிலே ஒரு வண்டை பார்க்கிறது. அந்த வண்டியிடம் சொல்கின்றது, நீ இந்த பச்சோந்தியை தூக்கி கொண்டு சும, நான் உனக்கு பின்னால் இருந்து உதவி செய்கிறேன் என்று குறிப்பிடுகின்றது. வண்டும் சிலந்தியின் வார்த்தையை நம்பி அந்த பச்சோந்தியை தூக்கி கொண்டு அது சுமக்க ஆரம்பிக்கிறது. இந்த சிலந்தி வண்டியிடம் பச்சோந்தியை கொடுத்து விட்டு இது தப்பித்து சென்று விடுகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு வண்டு வந்து ஒரு பொதியை சுமந்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது வயக்காடுகள் அல்லது விளை நிலங்களில் இதை பார்த்திருக்கலாம். இதற்கான காரணம் எங்கவென்றால் இந்த சிலந்தி கொடுத்த சாபத்தின் வெளிப்பாடுதான் அது என்பதுதான் அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒரு சிலந்தியை மையப்படுத்தி 1000 கதைகள் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சுவாரஸ்யமான கதையாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். இன்னொரு கதை இருக்கின்றது, ஜப்பானில் உருவான ஒரு கதை. இந்த கதையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஆப்பிரிக்கா கதைக்கும் ஜப்பானிய கதைக்கும் ஒட்டுமொத்தமாக பல வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி மேகம் வந்தது, எப்படி மேகம் வானத்தில் தோன்றியது என்பதை மையப்படுத்தி தான் அந்த கதை. ஒரு மனிதன் காட்டுப்பகுதிக்குள் செல்கின்றான். அப்படி செல்கின்ற பொழுது ஒரு சிலந்தியை ஒரு பாம்பு கொல்வதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த மனிதன் ஓடோடி சென்று அந்த பாம்பிடமிருந்து சிலந்தியை காப்பாற்றி விடுகிறான். சிலந்தியை காப்பாற்றியவுடன் அந்த சிலந்தி இவனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு சென்று விடுகிறது. இந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்து மறுநாள் காலையில் பார்த்தால் இவன் வீட்டின் முன்னால் ஒரு பெண் நிற்கின்றார். ஒரு இளம் வயது பெண். அவள், ஐயா, ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று சொல்கின்ற, எனக்கு நீங்கள் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் என்று. அப்பொழுது அவன் சொல்கின்றான், என்ன வேலை செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்கிறார். அப்போ அந்த பெண் சொல்கின்றார், நான் உங்களுக்கு துணி நெய்து கொடுக்கிறேன், நீங்கள் அதை விற்று நீங்கள் பணக்காரராக ஆகிக் கொள்ளுங்கள் என்கின்றார். உடனடியாக இவன் ஒத்துக்கொள்கிறான். அந்த பெண்ணுக்காக ஒரு அறையை ஒதுக்குகிறான். அந்த பெண் சொல்கின்றால், என்னை மீறி நீங்கள் இந்த அறைக்குள் வரக்கூடாது என்று சொல்கிறார். முதலில் அந்த பெண் ஒரு 5-6 துணிகளை நெய்து கொடுக்கிறார். இந்த மனிதன் சந்தையில் போய் அதை விற்கிறான். இவனுக்கு லாபம் கிடைக்கிறது. அதன் பின்பு அந்த பெண் இரவு பகல் பாராது துணிகளை நெய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார். கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இவனுக்கு வருமானம் பெறுகிறது. இவன் பெரிய வீடுகளை கட்டுகிறான். எல்லாவற்றையும் கட்டி இவன் வசதி படைத்தவனாக மாறிவிடுகிறான். இந்த சூழலில் இவனுக்கு மனதிற்குள் ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த பெண் இரவு பகல் பாராது எப்படி இவ்வளவு அழகாக இவளால் நெய்து தர முடிகிறது என்று ஒரு நாள் மெதுவாக கதவை திறந்து பார்க்கின்றான். அங்கு சிலந்தியாக அந்த பெண் மாறியிருந்து அந்த துணியை நெய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறான். இவன் பார்த்தவன் இதை வெளியே சொல்லவில்லை. காரணம், பொன்முட்டை இடுகின்ற வார்த்தை நாம் கையை விட்டு தவற விட்டு விடக்கூடாது என்பதுதான் அவனுடைய நிலைப்பாடு. எனவே இவன் அதை வெளியே சொல்லவில்லை. அந்த நெய்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் நிறைய துணிகளை அந்த பெண் நெய்து கொடுத்து விடுகிறார். இவன் எடுத்துக்கொண்டு விற்பனைக்கு செல்கின்றான். விற்பனைக்கு செல்கின்ற பொழுது ஒரு இடத்திலே இந்த துணியை வைத்து விட்டு இவன் சாப்பிட சென்று விடுகிறான். சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்து அந்த துணியை தூக்குகின்ற பொழுது அந்த துணிக்குள் ஒரு கருணாக பாம்பு சுற்றி இருக்கிறது. அதோடு இவன் அடுத்த நாள் துணி நெய்வதற்கான பஞ்சையையும் வாங்கி கொண்டு வருகின்றான். பஞ்சை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த துணியில் இருந்த கருணாக பாம்பு பஞ்சுக்குள் போய் சுற்றி கொள்கிறது. அந்த பெண்ணை அழைக்கிறான். வீட்டுக்கு வந்தவுடன் அந்த பெண்ணை அழைக்கிறான். பஞ்சை அவள் கையிலே கொடுத்து, நீ நூல் நூர்த்துக்கொள் என்று எனக்கு துணி நெய்து கொடுத்து விடு என்று கொடுக்கிறான். அந்த பெண் உள்ளே செல்கின்றாள். உள்ளே செல்கின்ற பொழுது அவள் நூல் நூற்பதற்காக பஞ்சை எடுக்கிறார். பஞ்சை வாயில் எடுத்து தான் நூல் நூற்கிறார். பஞ்சை வாயில் எடுக்கின்ற பொழுது கருணாக பாம்பை பார்க்கின்றார். உடனடியாக இந்த பெண் அலறி பிடித்து வீட்டிலிருந்து வெளியே ஓடுகிறார். வெளியே ஓடுகின்ற இந்த பெண்ணுடைய அபயக்குரல் கேட்டவுடன் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஓடோடி வந்து இந்த பெண்ணை காப்பாற்றி கொண்டு செல்கின்றது. அப்படி சென்றவுடன் இந்த பெண்ணுக்கு வந்து ஏக மகிழ்ச்சி. உடனடியாக இந்த சூரியனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவள் நினைக்கின்றாள். எனவே தன் வாயிலே வைத்திருந்த அந்த பஞ்சை வான வீதிகளிலே அவள் தூவி விடுகின்றார். அப்படி தூவிய அந்த பஞ்சுதான் மேகங்களாக உருமாறி இன்று வரை மனிதனை வாழ்வித்து கொண்டு இருக்கிறது என்று
அந்த கதையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிலந்தியை மையப்படுத்தி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கதைகள் இருக்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். இந்த கதையை குறித்து நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் படித்திருக்க கூடும். ஆனால் இந்த கதை ஒரு சிலந்தி என்கின்ற ஒரு சிறிய உயிரை மையப்படுத்தி ஒரு இலக்கியங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு வாழ்த்து செய்தி நீங்கள் இந்த வாழ்த்துகையை போடுங்கள். கண்டிப்பாக நான் தொடர்ச்சியாக நல்ல பல செய்திகளை தேடி எடுத்து வைப்பேன். மீண்டும் உங்களிடம் ஒரு நினைவூட்டல் தான், எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்து அழியுங்கள். உண்மையிலே நல்ல நல்ல பல விடயங்களை எடுத்துக்கொண்டு உங்களோடு நான் பயணிப்பேன். தமிழ் சார்ந்து, அரசியல் சார்ந்து, கலை சார்ந்து பல விடயங்களை உங்களோடு பேசுவேன். நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது இன்பா.